அப்போது ஏனல் செக்ஸ் என்பது இன்றைக்கி புதுசாக நம்ம கண்டுபிடிச்சதோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆனதோ கிடையாது. இது எல்லாமே நம்ம 2000 வருடங்களாக நம்ம நாட்டில் இருக்கிற விஷயந்தான். நாம் இன்றைக்கி வருவோம், இது பண்ணலாமா வேண்டாமா, அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இது ஒரு வெரைட்டி. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வெளியே ஆட்களை செக்ஸ் த்ரில் எக்ஸைட்டேஷன் வேணும்னு சொல்லி ஆட்களை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஆட்களை மாற்றுறதுக்கு பதிலாக பொசிஷன் மாற்றுங்க. ஒரே மனைவியோட வேறு வேறு பொசிஷனில் செக்ஸ் பண்ணுங்கள். 550 பொசிஷனில் செக்ஸ் பண்ணலாம். ஏனல் செக்ஸ் உட்பட, ஓரல் செக்ஸ் உட்பட எல்லாத்தையும் பண்ணலாம். அதே மாதிரி வேறு வேறு இடங்களில் பண்ணலாம். ஒரே மாதிரி பெட்ரூமில் பண்ணாமல் ஒரு நாள் நீங்கள் ஷவரு கீழே பண்ணலாம், ஒரு நாள் கிச்சன் ஃப்ரீயாக இருந்தால் அங்கே பண்ணலாம், ஹாலில் யாரும் இல்லைன்னா பண்ணலாம். ஒரு வெரைட்டியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா த்ரில் அண்ட் எக்ஸைட்டேஷன் உள்ளே இருக்கும். நீங்கள் வெளியே செக்ஸுக்கு த்ரில் அண்ட் எக்ஸைட்டேஷனை தேடினீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உறவு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். பாலியல் பிரச்சனைகள், திருமண முறிவு, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் திருமண உறவுக்குள்ளே ஒரு வெரைட்டியை கொண்டு வர்றதுக்கு வாய்வெளி உறவு, ஆசனவாய் உறவெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாறுதலாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விரும்புகிறவங்க பண்ணலாம், விரும்பாதவங்க பண்ணாதீங்க, அவ்வளோதான்.